ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா, பாகற்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய சமையலில் அன்றாட உணவில் மிகவும் பிரபலமான ஒரு காயாக இருக்குது. ஆனாலும் இதனுடைய நன்மைகளை பற்றி பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா கவனிக்க மறுக்கிறாங்க. இதில் இருக்கிற நன்மைகளை பற்றியும், இதில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாவக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, சி, இரும்பு மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சி இருக்கு. இது நம்மளுடைய ஜீரண சக்தியை மேம்படுத்தி உடல் நலத்திற்கு பல நன்மைகளை வழங்க இது ரொம்ப உதவி பண்ணுது. இந்த பாவக்காயை பயன்படுத்தி நம்ம வறுவல் பண்ணலாம், குருமா. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து பாவக்காய் சாறு எடுத்து நம்ம தேன் கலந்து குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்மூத்தி மாதிரியே செஞ்சு குடிக்கலாம். இந்த பாவக்காயில கசப்பு குறைவா இருக்கிறதுக்கு உப்பு, எலுமிச்சைச்சாறு, தேன் போன்றவற்றையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இதனுடைய கசப்பு தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். முக்கியமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பாவக்காவை பயன்படுத்தும் போது நம்மளுடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும்னு. இது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தான். நம்ம உடம்புல இருக்கிற இரத்த சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பாவக்காய் ரொம்ப உதவியா இருக்கு. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப உதவியான ஒரு காயா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இதுல இருக்கிற விட்டமின் சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தி நம்ம உடல்ல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கும் இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவி பண்ணுது. இதுல இருக்க விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இரும்பு, கால்சியம் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளோ ரத்த அணுக்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நம்ம எலும்புகள் நல்லா வலுவா இருக்கிறதுக்கும் இந்த பாவக்காய் பயன்படுது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல சில புற்றுநோய்களை வராமலும் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது நம்ம கல்லீரலை நல்லா சுத்திகரிக்குது. அது போல கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றவும் இது உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம அதிகமா சில பேர் முகப்பருக்கள் வருது, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம நிறைய ஆயில்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஃபேஸ் கிரீம்லாம் அப்ளை பண்ணுவோம். ஆனா இந்த பாவக்காயை சாப்பிட்றது மூலமா இதுல இருக்க சாறை எடுத்து ஜூஸ் மாதிரி குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்கும்போது முகப்பருக்கள் வருவதையும் இது தடுக்க உதவி பண்ணுது. இந்த பாவக்காயை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு இல்லாம நம்ம எப்படி எடுத்துக்கிறது, சின்ன பிள்ளைங்கலாம் கண்டிப்பா பாவக்காய் கொடுக்கும்போது அவாய்ட் பண்ணுவாங்க. சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாவக்காய் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணுங்க, பாவக்காய் வறுவல் பண்ணும்போது உப்பு, மஞ்சள் தூள், எலுமிச்சை பழம் சேர்த்து நீங்க சமைச்சு கொடுங்க. அப்போ அதோடைய கசப்பு தன்மை குறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல குருமா வைக்கும்போது தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. அப்போ அதனுடைய கசப்பு தன்மை கண்டிப்பா குறையும். அதே போல இதை ஸ்மூத்தியா நீங்க செஞ்சு சாப்பிடும்போது யோகர்ட்டு, தேன், இஞ்சி இதெல்லாம் நீங்க சேர்க்கும்போது அதனுடைய கசப்பு தன்மை குறைஞ்சி கொஞ்சம் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதே போல உங்களுக்கு சில நேரத்துல காய்ச்சல் இருக்கு, பசி குறைவா இருக்கு, தோல் நோய் இருக்கு அப்படின்னும் போதெல்லாம் நீங்க இந்த பாவக்காவை எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ண இது உதவி பண்ணும். நம்ம வயிற்றுல புழுக்கள் இருந்தாலும், கெட்ட பாக்டீரியாஸ் இருந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கு இந்த பாவக்காய் சாறு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களால பாவக்காய் சாறா குடிக்க முடியலன்னா கூட நீங்க உங்க சமையல்ல ஒரு பொரியல் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கசப்பு தன்மை போனா கூட நம்ம வயிற்றுல இருக்கிற புழுக்கள் எல்லாம் வெளியே வர இது உதவி பண்ணும். இத்தனை நன்மைகள் நிறைஞ்ச இந்த பாவக்காயை நீங்களும் உங்க உணவில் சேர்த்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.